அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் கிரக சேர்க்கைகளை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம இந்த கிரக சேர்க்கைகள்ன்றதில் சூரியனோடு சேர்ந்த கிரகங்கள், அதாவது சூரியனோட சந்திரன் சேர்ந்தால் எப்படி, சூரியனோட செவ்வாய், சூரியனோட புதன், சூரியனோட குரு, சூரியனோட சுக்கிரன், சூரியனோட சனி, சூரியனோட ராகு, சூரியனோட கேது போன்ற கிரகங்கள் சேர்ந்திருந்தால் கிரகச்சக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஒரு ஆய்வாக. அதே மாதிரி இந்த வரிசை இனிமேல் பார்க்க போகிற இந்த கிரக வரிசையில் இனிமேல் இப்போ சந்திரனோட சேர்ந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட நன்மைகள் தரும், ஒருத்தருக்கு எப்படிப்பட்ட உயர்வுகள் தரும், அதை பற்றி எந்தளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்ததை பற்றி இனி வரும் பதிவுகளை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதில் இன்றைக்கி நாம் இந்த சந்திரனோட சேர்ந்த இணைவுகள் அப்படின்ற பார்க்கச்சே முதல்ல சந்திரனோட செவ்வாய் சேர்ந்த சேர்க்கை பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இப்போது செவ்வாய் சந்திரன் அப்படின்னாலே சந்திரமங்கல யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சசியோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மகாபாகிய யோகம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி பல பெயர்கள் இந்த சந்திரன் செவ்வாய் இணைவுக்கு குறிப்பிடத்தக்கது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் ஒரு யோகம், அதாவது ஒரு ஜாதகரை ஒரு முன்னிலைப்படுத்துறதுக்கும் ஒரு உயர்வு படுத்துறதுக்கும் அதே மாதிரி ஒரு சில பாதிப்புகள் உருவாகிறதுக்கும் இந்த யோகங்களும் ஒரு விதத்தில் செயல்பட முன்னிலை வகிக்குது அப்படின்னு நம்ம ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இந்த யோகமானது ஒரு ஜாதகர் நல்ல உயர்வுக்கும் எடுத்துகிட்டு போய் செல்லும். அதே போல் தான் இந்த சந்திரன் செவ்வாய் சேர்க்கை பெற்ற ஜாதகம் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கள் உண்மையிலே ஒரு உயரிய நிலை, ஒரு நல்ல ஆற்றல், நல்ல புதுமைகள் நிறைய படைப்பாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த செவ்வாய் சந்திரன் நினைவு பெற்றவர்கள் புதுமைகள் நிறைய படைப்பாங்க, படைப்பாற்றல் நிறைந்தவர்களாக இருப்பாங்க, திறமை மிக்கவர்கள், துணிச்சல், நம்பிக்கை, தைரியம் அதெல்லாம் சேர்ந்தே இருக்குன்னு சொல்லலாம். அதாவது இது எப்படின்னா இவங்களை எப்படி சொல்லலாம்னா இந்த செவ்வாய் சந்திரன் நினைவு பெற்ற கார்ப்பரேட் வேர்ல்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துக்கு இவங்க இது ஒரு நல்ல இது முன்னிலைப்படுத்தும், நல்ல நிலை உயர்வுக்கு எடுத்துகிட்டு வரும். கார்ப்பரேட் வேர்ல்டு தான் இவங்க சொல்லணும். இந்த செவ்வாய் சந்திரன் இணைவு பெற்றவர்கள் கார்ப்பரேட் வேர்ல்டுன்னு சொன்னால் அது மிகையாகாதுன்னு கூட சொல்லலாம். அத்தகைய வலிமை மிக்கது இந்த செவ்வாய் சந்திரன் இணைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஏன்னா இந்த சந்திரன் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா தாய் சொல்லலாம், மனசு, ஏன்னா புத்தி மனசு இதெல்லாம் சந்திரன் தான் நம்ம சொல்லுவோம். உணர்ச்சி வசப்படுதல், மன வலிமைக்கு இதெல்லாம் இந்த சந்திரன் நம்ம சொல்லுவோம். அதே போல் இந்த சந்திரன் வளர்பிறை தேய்பிறை இருக்கிறதுனால மனக்குழப்பங்களுக்கும் மன சஞ்சலத்துக்கும் இந்த சந்திரன்றது முக்கிய பங்கு வகிக்கும். ஈஸியாக உணர்ச்சி வசப்படுறது இதுக்கெல்லாம் கூட இந்த சந்திரன்றது உருவகப்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இங்கே செவ்வாய் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த செவ்வாய்க்கு தைரியம், வீரியம், மன துணிச்சல், விடாமுயற்சி, கடின உழைப்பு, எதுலேயும் ஒரு போர்க்குணம், பிடிவாதம், முன்கோபம், ஸோ இதெல்லாம் ஒரு சாதிக்கும் திறன், சாதனைகள், படைப்பாளிகள் கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஆற்றல் இதெல்லாம் இந்த செவ்வாய்க்கு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி செவ்வாயின்னு சொல்லிச்சு பூமிக்கும் வரும் செவ்வாய் தான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்கச்சே இந்த செவ்வாயோட சந்திரன் இணைவு பெற்றவர்கள் பார்த்திங்கன்னா பூமி யோகம் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். நில சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய சொத்துக்கள் நிறைய இருக்கும், வீடு வண்டி வாகன யோகங்கள் நிறைய இருக்க பெற்றவர்களாக சொல்லுவாங்க. ஒரு சந்திரன் அப்படின்னு மனசு வலிமையெல்லாம் சேர்ந்து இருந்துச்சு வச்சுக்கோங்க, சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து நிறைந்தவர்களாக இருப்பாங்க. அதனால் துணிச்சல், தைரியம் எல்லாம் இருக்கிறது ஒரு செயல்மிக்க வீரர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு சிறந்து விளங்குவார்கள் சொல்லலாம். புதுமைகள் நிறைய செய்வாங்க. இந்த சந்திரனோட செவ்வாய் சேர்ந்து இருக்கப்பட்டவர்கள் நிறைய புதுமைகள் படைப்பார்கள் சொல்லலாம். எல்லோரும் ஈஸியாக கையாளிடுவாங்க, யாரை எப்படி இது பண்ணணும் அப்படின்ற ஒரு ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி இவங்ககிட்ட நிறையவே இருக்கும். தலைமை பண்பு அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், எல்லாத்துலேயும் ஒரு செழிப்பு, புகழின் உச்சி கூட இவங்க போவாங்க கூட சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த செவ்வாயோட சந்திரன் செவ்வாயோட இணைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஜாதகர் இதை அமைக்கப்பட்டவர்கள் ஒரு முன்னிலை, ஒரு விஐபி கூட வருவாங்க சொல்லலாம்.
புகழுக்குரியவர்கள், புகழ் பேச்சு இதெல்லாம் இருக்கும். நல்ல புத்திரர்கள், நல்ல தைரியம், மன வளர்ச்சி, நல்ல ஒரு புதுமைகள் நிறைய, சாதனைகள் நிறைய படைப்பார்கள் கூட சொல்லலாம். தனித்துவம் மிக்கவர்கள், தன்னம்பிக்கை, துணிச்சல், தைரியம், இப்படி பல விஷயங்கள் இணைக்க பெற்றவர்கள் தான் இந்த சந்திரனோட செவ்வாய் இணைவு பெற்றவர்கள் கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த யோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இந்த சந்திரமங்கல யோகம்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த யோகம் பொதுவாக எல்லாருக்குமே செயல்படுமா அப்படின்றது அது இல்லைன்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த யோகமானது அதாவது எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு சந்திரன் அப்படின்னு பார்த்தோன்னா சந்திரன் தினக்காரகன். அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு 12 ஒரு தினக்காரன்னா ஒரு ராசியில் 2 நாள் 2.25 நாள் தான் ஒரு நாள் இருப்பார். ஸோ அதனால் இதை போயிட்டே இருக்கணும். ஆனால் அதே மாதிரி இப்போ செவ்வாய் எடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதக்காரகன். அதாவது ஒரு 1.5 மாதம் ஒரு ராசியில் இருப்பார் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த செவ்வாய் சந்திரன் இணைவு அப்படின்ற ஒரு ராசியில் பார்த்திங்க அப்படின்னா 2.25 நாள் 2.5 நாள் அதிகபட்சம் இருக்கும். ஸோ அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த 2.5 நாள் அந்த குறிப்பிட்ட காலத்தை இருக்கிற இந்த செவ்வாய் சந்திரன் இணைவை நம்ம சந்திரமங்கல யோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த 2.25 நாளில் கூட பார்த்திங்கன்னா ஏன்னா சந்திரன் மூவ் ஆகிட்டே இருப்பார், ஒரே இடத்துல இருக்க மாட்டார். ஆனால் செவ்வாய் ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் ஒரு நாள் கொஞ்ச நாளைக்கு இருப்பார் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கச்சே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இணைவு தள்ளி போச்சே ஒரு சமநிலையில் இருக்கச்சே இந்த யோகமானது அபரிவிதமாக வேலை செய்யும். தள்ளி போக போக அதனுடைய நிலைப்பாடுகள் மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த யோகமானது வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது இந்த செவ்வாய் சந்திரன் இணைவு அப்படின்ற ஒரு சில சமயத்தில் மாறுபட்ட விளைவுகளும் உங்களுக்கு தரும். ஏன்னா சந்திரன் உங்களுக்கு மனசுக்கு அரகன் அப்படின்றப்போ அதனுடைய விளைவுகள் இரட்டிப்புத்தன்மையாக மாறுபட்ட தன்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அதே போல் இந்த செவ்வாய் சந்திரன் நினைவு அப்படின்றது ஒரு சில ராசிகளில் இருக்கச்சே இது நன்மைகள் அதிகமாக சொல்லணும்னு சொல்லலாம். அதாவது கடகம், சிம்மமில், அதுக்கடுத்து துலாம், அதுக்கப்புறம் கும்பம், இந்த மாதிரி வீட்டிலலாம் இருக்கச்சே இதனுடைய பலன்கள் ஒரு நல்ல நிலையில் கொடுக்கும் கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த செவ்வாய் சந்திரன் இணைவு அப்படின்றது ஜாதகத்தில் 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் இடத்துலேயே ஒரு நல்ல பலன்களே தரும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதே போல் இப்போ இந்த செவ்வாய் சந்திரன் இணைவு அப்படின்றது எப்படி நேர்மறை பலன்களும் தரும். அதாவது ஒரு சமநிலை, முன்னாடி சொன்னேன், இந்த செவ்வாயும் சந்திரன் ஒரு ஒரு குறிப்பிட்ட பாகை டிகிரியில் இருக்காங்க அப்படின்னா அப்போ இதனுடைய பலன்கள் பார்த்திங்கன்னா அபரிவிதமான வளர்ச்சிகள். அதாவது என்னென்னா நல்ல செல்வாக்கு, அதாவது ஒரு நல்ல ஒரு தைரியம், அதாவது படைப்பாற்றல் ரெண்டுமே இருக்கும், சேர்ந்து இருக்கிறதுனால மன வலிமையும் இருக்குச்சு, விடாமுயற்சியும் இவங்க எதுலேயும் ஜெயிச்சுக்கிட்டே வருவாங்க. எந்த ஒரு வேலையிலையும் ஒரு ஜெயிச்சிருவோம். தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும், துணிச்சல் அதிகமாக இருக்கும், தைரிய வீரியஸ்தானன்றோம். அதான் விடாமுயற்சி, செவ்வாய்ன்ற கடின உழைப்பும் இருக்கும். ஸோ அப்படின்னாச்சும் அந்த ஒரு போர் குணமும் அந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த போராடியே அந்த இது ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா அங்கே சந்திரனோட மன வலிமை இருக்கு இல்லையா, அந்த சந்திரனோட மன வலிமையும் இருக்கச்சே புத்தியும் நல்லா வேலை செய்யும். ஸோ அந்த வேலை செய்யச்சே நல்ல ஆற்றல் திறமை, புதுமைகள் நிறைய படைப்பாங்க, நிறைய செயல்கள்லாம் நல்லா செய்வாங்க. ஸோ அதே மாதிரி இந்த செவ்வாய் சந்திரன் இணைவு பெற்றவர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா செவ்வாய் நெருப்பு, சந்திரன் நீர் இதுவாகும், நில குளிர்ச்சி இல்லையா. அது மட்டும் இல்லாத நீர் ராசியாக நெருப்பு ராசியில் வரும். அப்படி பார்க்கச்சே இது சம்மந்தப்பட்ட வேலைகள், ஆயுதங்கள், இந்த மாதிரிலாம் இந்த தொழிலில் இருந்தாங்க அப்படின்னா இவங்க ஜெயிப்பாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். அதே இந்த இணைவு பெற்றவர்கள் முக்கால்வாசி இந்த நல்ல நிலையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி தொழிலில் தான் இருப்பாங்க. அதாவது என்ன சொல்லலாம், இந்த மருத்துவ உபகரணங்கள்லாம் இருக்குது, அதில் செய்யுது, போர் ஆயுதங்கள்லாம் அந்த மாதிரி இதில் செய்து அதை பிஸ்னஸ் பண்ணுறதா பண்ணுவாங்க. வெளிநாடு வெளியூருக்கெலாம் எடுத்து டிரான்ஸ்போர்ட் பண்ண அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸு. அதே மாதிரி இந்த 2 வீலர் 4 வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் இது பண்ணுறதுக்கு இல்லையா, அந்த மாதிரி இது பண்ணுறது, இல்லை 2 வீலர் 4 வீலர் ஷாப்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, ஷோரூம்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் சந்திரன் இணைவு பெற்றவர்கள் ஒரு நல்ல நிலையில் இருந்துச்சு செய்வாங்க. அவங்க தான் அதுலேருந்து கொடி கட்டி பறப்பான்னு கூட நம்ம சொல்லலாம். சொத்துக்கள் நிறைய சேரும். இந்த செவ்வாய் சந்திரன் இணைவில் இருக்குச்சு நேர்மறையான நல்ல பலன்கள், நிறைய சொத்துக்கள் பூர்வீகத்தில் நிறைய செய்யும் அவங்களுக்கு. அதில் இவங்களுக்கு வீடு வண்டி இதில் நல்ல வருமானங்கள் நிறைய வரும் அவங்களுக்கு. ஸோ செல்வத்துக்கு
குறைவே இருக்காதுன்னு நம்ம சொல்லலாம். இந்த செவ்வாய் சந்திரன் இணைவுன்றப்போ நேர்மறையான பலன்கள், நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சி, நல்ல முன்னேற்றங்கள், எதுலேயும் அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க மன தைரியம், இவங்க விடாமுயற்சி. ஸோ இவங்க வந்து ஒரு சமயத்தில் ஒரு தோல்வியே ஒரு கொஞ்சம் ஒரு விரக்தியான நிலைமையில் இருந்தாலும் அந்த இவங்களுடைய விடாமுயற்சி, செவ்வாயோட ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்குச்சு. அந்த விடாமுயற்சியானது வந்து இவங்களுக்கு நல்ல முன்னேற்க தன்னம்பிக்கை அதிகமாக கொடுத்து ஒரு நல்ல நிலைக்கு மேலேயே வந்து ஜெயிச்சு காட்டுவாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். அதே இந்த இப்போ வந்து ஒரு செவ்வாய் சந்திரன் இணைவில் வந்து சந்திரன் வந்து பலமாக இருக்கார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மாறுபட்ட பலனே மாறிடும். ஏன்னா இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சந்திரன் வந்து நம்ம மனசுக்காரங்க சொல்லுவோம். ஸோ இந்த மனசு வந்து நம்மளுக்கு வந்து எப்பயும் வந்து ஒரு ஸ்டெடியாக இருக்காது. ஏன்னா இது வந்து சந்திரன் வளர்பிறை தேய்பிறை அப்படி இருக்கிறதுனால ஆசிலேஷன் மைண்டில் இருக்கும். சில சமயம் நல்ல ஸ்டெடியாக இருப்போம், சில சமயம் வந்து குழப்பத்தில் இருப்போம். ஸோ அப்படி இருக்கச்ச வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சமயத்தில் இவர்கள் செய்யும் செயல்கள் வந்து அந்த ஒரு குழப்பம் இல்லாத முடிவு எடுக்கிறதுனாலையும் கோபம் விரக்தினால் வந்து செயல் பண்ணிச்ச வந்து மாறுபட்ட பலன்கள், அதாவது தோல்விகளே கண்டுவாங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தா இவங்க வந்து இந்த செவ்வாய் வந்து மனசுக்காரங்கன்னா இலகிய மனசு வந்துடும். ஸோ அந்த இலகிய மனசு அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு கருணை பாசம். ஏன்னா செவ்வாய் சந்திரன் அப்போ தாய்க்கு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அப்போ பார்க்கச்சு இவங்களுக்கு வந்து அந்த கருணை பாசம் இதெல்லாம் வரைச்சி சென்டிமெண்டல் லாக் ஆகிடுவாங்க. ஸோ அந்த சென்டிமெண்டல் ஆகிச்சு உணர்ச்சிவசப்பட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இவங்க வந்து ஒரு சில இழப்புக்களை சந்திக்க வேணும். அது வந்து ஒரு விதத்தில் இவங்க மற்ற தியாக மனப்பான்மையாக நம்ம எடுத்தாலும் இவங்க வந்து இவங்களுக்கு அதில் லாஸ் ஆகிடும், விட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த விட்டு கொடுத்து போகிறதுனால இது வந்து தொழிலில் வந்து நம்ம தொழிலில் வியாபாரத்தில் வந்து அது மாதிரி இருக்கிறது வந்து இவங்களுக்கு நன்மை இருக்காது இல்லையா. ஸோ அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நஷ்டத்தையே தரும். ஏன்னா ஒரு பிஸ்னஸ்ன்னு பண்ணச்சோ வந்து இது பண்ணச்சோ ஒரு ஸ்டெடியாக இருக்கும். ரொம்ப உணர்ச்சி வசத்துக்கு படுறதுக்கோ சென்டிமெண்டலுக்கு வந்து இருக்கிறவங்க வந்து பிஸ்னஸே வந்து பண்ணுறதுக்கோ உத்தியோகத்தில் எதுவும் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இருக்காது. ஸோ அதனால் வந்து இந்த சந்திரன் செவ்வாய் சந்திரன் நினைவில் சந்திரன் பலமாக இருக்குன்றப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறது வந்து அவங்களுக்கு இதுவாகாதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஏன்னா இவங்க சென்டிமெண்டல் லாக் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் இவங்க பாசம் இதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் இந்த இதில் போகிறதுனால வந்து இவங்க பிஸ்னஸ் இது பண்ண முடியாது. பட் உறவுகள் வந்து ஒரு நல்ல இதில் இருக்கச்சே வந்து ஒரு சில மாறுபட்ட, ஆனால் இந்த செவ்வாயினோட இதுவும் கோபமும் அந்த இதுவும் இருக்கிறதுனால ஒரு சில மாறுபட்ட விளைவுகளை இவங்க இந்த சந்திப்பாங்க கூட நம்ம சொல்லலாம். அதே போல் இந்த செவ்வாய் சந்திரன் நினைவில் செவ்வாய் பலம் பெற்றிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், கேட்கவே வேணாங்க, இவங்க எல்லாமே ஜெயிச்சிருவாங்க. அதாவது ஏன்னா அந்த இடத்துல செவ்வாயினோட இது இருந்துச்சு, அவங்க வந்து அந்த விடாமுயற்சி கடின உழைப்பு இருக்கும். ஸோ அந்த உழைப்பு நல்லா உழைப்பாங்க, விடாமுயற்சி தைரியம் அதிகமாக இருக்கும், மன வலிமை துணிச்சல் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அதிகமாக இருக்கிறதுனால புதுமைகள் நிறைய படைப்பாங்க. நிறைய அந்த வீடு இந்த பூமி யோகம்லாம் நிறைய அவங்க வீடு வண்டி இதெல்லாம் வந்து நல்ல ஒரு அமைப்பு இவங்களுக்கு நல்லா கிடைக்கும்னு சொல்லலாம். விடாமுயற்சி வந்து கடின உழைப்புலையும் வந்து இவங்க ஒரு முன்னேற்றத்தை வந்து காண்பார்கள் கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் வந்து இவங்க அதில் வந்து தொழில் அந்த இதெல்லாம் பிஸ்னஸ் எதுவும் வந்து எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதில் வந்து ஜெயிச்சியை காட்டிடுவாங்க. இந்த செவ்வாய் பலம் பெற்றவர்கள் ஜெயிச்சியை காட்டிடுவாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அது ஜெயித்தாலும் வந்து இவங்க உறவுகளில் வந்து ஒரு சில இது வந்து பிரச்சனைகள் சந்திப்பாங்க. ஆனால் இந்த செவ்வாய் பலம் பெற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சகோதரர்கள் மூலியம் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை வந்து இந்த செவ்வாய் சந்திரனோட இணைவில் செவ்வாய் பலம் பெற்றிருக்கு அப்படின்னா இவங்களுக்கு வந்து நிச்சயம் வந்து வாழ்க்கையில் வெற்றி கொடி கட்டு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய திறமையை வந்து இந்த செவ்வாய் சந்திரன் இணைவில் செவ்வாய் பலம் பெற்றவர்கள் இருப்பார்கள் கூட நம்ம சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி இப்போ இந்த செவ்வாயும் சனியும் சந்திரனும் ரெண்டு பேரும் பாதிக்கப்பட்ட நிலை பலவிழந்த நிலையில் இருக்காங்க அப்படின்னா இவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கேயும் வந்து ஒரு ஸ்திரமற்ற தன்மையாக தான் இருக்கும். இவர்கள் வந்து இப்போ எல்லாம் அதாவது ஒரு நார்மல் லைஃப்னு கூட நம்ம சொல்லலாம். இவங்களால் எதையும் வந்து சாதிக்க நினைப்பாங்க. பட் ஆனால் இவங்களால் அது முடியாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்கலாம், இல்லை இவங்க மனம் வந்து அந்த ஆசிலேஷன் மைண்டில் வந்து ஒரு இதில் இருக்கலாம், இவங்களுக்கே வந்து ஒரு தாழ்வு உணர்ச்சி, ஸோ அந்த மாதிரி இதில் இருக்கலாம். அதனால் அந்த இடத்துல வந்து அந்த செவ்வாய் ரெண்டும் பலமாக இழந்திருக்கிறதுனால கோபங்கள் சில சமயத்தில் வந்து இவங்களால் எதிர்த்து பேச முடியாத ஒரு சூழ்நிலையை கூட உருவாகிடும் கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஏதாவது ஒரு தைரியமாக எடுத்து செய்கிற ஆற்றலும் வந்து இவங்களுக்கு குறைஞ்சிரும். ஸோ அந்த ஆற்றலாம் அங்கே குறைஞ்சிட்டு அதே சமயத்தில் வந்து அந்த இடத்துல மனசும் வந்து வீக் ஆகிடுச்சு, நம்மளால் எதுவும் செய்ய முடியாது.
ஒரு ஸ்திரமற்ற நிலைமை அப்படின்றது கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த செவ்வாயும் சந்திரனும் பாதிக்கப்பட்டவர்கள் வலிவிழந்த நிலையில் இருந்தாங்க அப்படின்னா அந்த நிலைமை தான் இவங்களுக்கு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த செவ்வாய் சந்திரனில் வந்து பார்த்திங்கன்னா இணைவில் வந்து இவங்க வந்து அப்பாவோட அம்மா கிட்ட அதிகமாக பாசமாக இருப்பாங்க. அதாவது செவ்வாய் சந்திரன் ரெண்டுமே நல்ல நிலையில் இருந்துச்சு அப்படின்னாலும், இல்லை செவ்வாய் வீக்காக இருந்ததுன்னா கூட இவங்க வந்து எப்படின்னா அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டாலும் அடுத்த நிமிஷம் மறந்து போயிட்டு என்னன்னு பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பாசத்துக்கு வந்து இந்த செவ்வாய் சந்திரன் இணைவு வந்து நல்ல ஒரு இணைவுன்னு கூட நம்ம சொல்லலாம். பாசத்துக்கு பேர் போனவர்கள் கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய ஒரு இணைவு வந்து இந்த செவ்வாய் சந்திரன் இணைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த செவ்வாய் சந்திரன் இணைவு வந்து ஒரு ஜாதகத்தை ஒரு வீட்டில் 12 வீடு சொல்கிறோம் இல்லைங்களா, அது எப்படி இருந்தால் சிறப்பு அப்படின்றத நம்ம சொல்லலாம். அதே போல் எந்த ஒரு எந்த ஒரு கிரகமும் வந்து அதாவது இப்போ தன் வீட்டுக்கு 2ல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது வந்து அது வந்து ஒரு அபரிவிதமான வளர்ச்சி அப்படின்னு, அதாவது 12ல் 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது உதாரணத்துக்கு இப்போ இந்த செவ்வாய் சந்திரன் எடுத்துக்கோங்க, செவ்வாய் எடுத்துக்குவோம். இப்போ செவ்வாயும் வந்து சந்திரனும் வந்து செவ்வாய் வந்து ஃபஸ்ட்டு மேஷ ராசியில் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த செவ்வாய் வந்து ரிஷப ராசியில் சந்திரனோட இருக்குது அப்படின்னா, அப்போ வந்து இந்த செவ்வாய் வந்து என்னது அவருடைய இதுக்கு வந்து 12ஆம் இடத்துக்கு ஓகேங்களா. அப்படி பார்க்கச்சா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு 12 கூடியவர் அவரை செவ்வாய் அப்போ 2ல் இருக்கிறதுனால இவர் 12 கூடியவர் ஆயிடுறார். அப்போ பார்க்கச்சா வந்து அந்த ஜாதகர் வந்து தனி முயற்சியில் நல்ல சொத்து சுகம் நிறைய சேரும், செழிப்பு வாழ்க்கையில் நல்லா செழித்து விளங்குவார்கள் சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லாமே இருக்கும். ஆனால் குடும்பத்தில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும்னு சொல்லி. ஸோ அது மாதிரி தான் வந்து அந்த இணைவு அப்படின்னு. இப்போ வந்து இந்த செவ்வாய் இந்த இணைவு இந்த 12 வீடுகளுக்கு எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்கணும். ஸோ 1ஆம் இடம் அப்படின்ற லக்னத்துலேயே வந்து செவ்வாய் சந்திரன் நினைவு இருக்குது அப்படின்னா, இவர்கள் வந்து ஆள் தோற்றம் ஒரு கவர்ச்சி நல்ல தோற்றமாக இருப்பாங்க. நல்ல பொலிவு தைரியம் வீரியம் ஸ்தானங்கள் இல்லையா. செவ்வாய் என்ற ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும். கடின முயற்சி முன்னேற்றங்கள் நிறைய காண்பாங்க. எல்லாத்துலேயுமே வந்து ஒரு படிப்பு திறன் நிறைய இருக்கும். அதாவது புதுமைகள் நிறைய படைப்பாங்கன்னு சொல்லலாம். லக்னத்தில் செவ்வாய் சந்திரன் இருக்க வந்து புதுமைகள் நிறைய செய்வாங்கன்னு சொல்லலாம். அதில் வந்து இவங்களுக்கு கிளர்ச்சிகள் நிறைய கவர்ச்சி நிறைய இருக்கும். எல்லாம் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். எல்லோரும் யார்கிட்ட எப்படி பேசி காரியத்தை சாதிக்கணுன்ற அந்த இது இருக்கும். நிறைய ஜெயிச்சிருவாங்க. சொத்து சுகங்கள் இதெல்லாம் வந்து இயற்கையாகவே அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால், சமூகத்தில் ஒரு சில பிரச்சனைகளை அவங்க சந்தித்தாலும் நல்ல முன்னேற்றமே காண்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ 2ஆம் இடத்துல வந்து இந்த செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இவங்களுக்கு ஒரு கோபம் தான் கொஞ்சம் அதிகமாக வரும். பட் இவங்களுக்கு நல்ல செல்வம் இப்போ வீடு வண்டி வாகன யோகங்கள் நல்லா இருக்கும். இதில் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் நல்ல இதில் இருக்கும். உறவுகளில் நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் காண்பாக சொல்லலாம். எங்கேயும் சமூகத்தில் ஒரு அந்தஸ்து எல்லாமே இருக்கும். பட் குடும்பத்தில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் சங்கடங்கள் இவங்க ஏன்னா கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஏன்னா செவ்வாய் அங்கே சேர்றதுல கோபம், சந்திரன் வந்து மனசுக்காரகன். ஸோ 2ஆம் இடத்துல இருக்கிறது வந்து நன்மைகள் அதிகமாக இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகளும் வந்து அந்த இடத்துல இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதேமாதிரி 3ஆம் இடம் அப்படின்ற இடத்துல இருக்குச்சு வந்து இது வந்து தைரிய வீரியஸ்தானம் சொல்லுவோம். இங்கே வந்து இருக்கிறது அதிசிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம். எங்கும் வெற்றி எது. ஏன்னா இந்த ஜாதகர் தன் முயற்சியிலே வந்து முன்னேற்றங்கள் நிறைய காண்பாங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி வந்து அந்த முன்னேற்றங்கள் அனைத்துமே வந்து இவங்களுக்கு இந்த 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல முன்னிலையை கொடுத்தும் கூட நம்ம சொல்லலாம். சகோதரர்கள் நல்ல இது, அதேமாதிரி சமூகத்தில் ஒரு அந்தஸ்து, அதே மாதிரி இவங்க வந்து ஒரு நடுத்தர வயதுலேயும் நல்ல முன்னேற்றத்தை வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் கூட இந்த 3ஆம் இடத்துல செவ்வாயோட சந்திரன் நினைவு பெற்றவர்கள் இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம். இப்போ 4ஆம் இடம் அப்படின்றப்ப அது சுகஸ்தானம். ஸோ இந்த இடத்துலையும் வந்து இவங்களுக்கு சந்திரன் இருக்கும் நிலையை பொறுத்து இவர்கள் நிலைப்பாடுகள் நல்ல முன்னேற்றங்கள் வீடு வண்டி 4ஆம் இடத்துல வந்து வீடு வண்டி வாகன யோகம் நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே செவ்வாய் வந்து பூமிக்காரங்க, அதில் வந்து இந்த தொழில் அந்த இதில் வச்சு ஆயுதத்துக்கும் செவ்வாய் சொல்கிறோம். அப்படி பார்க்கச்சே வந்து வீடு வண்டி வாகனம் நல்ல யோகம் இருக்கும். அது மூலிமா நிறைய வருமானங்கள் நிறைய கிடைக்கும்னு சொல்லலாம். பாசத்துக்கு இணையானவர்கள் வேர் போனவர்களை நம்ம சொல்லலாம். அவங்க நல்ல அந்தஸ்து நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே இருக்கிறது. இது ஒரு நல்ல ஒரு இணைவுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ 5ஆம் இடமும் வந்து உங்களுக்கு பூர்வீகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைய இருக்கும். நல்ல பிள்ளைகள் நல்ல செல்வத்தோடு இருப்பாங்க. நல்ல ஆராய்ச்சியாளர்கள் நல்ல விளையாட்டுத்துறையில் சாதிப்பவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த 5ஆம் இடத்துல இந்த சந்திரனோட செவ்வாய் இணைவு
அப்படின்றப்போ பூமி யோகம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ பூர்வீகத்தில் நிறைய முன்னேற்றங்கள் நிறைய இருக்கும். ஆனால் சொத்துக்கள் நிறைய அவங்களுக்கு சேரும்னு சொல்லலாம். ஆன்மீக ஈடுபாடுகள் நிறைய செய்வாங்க. ஸோ தான தர்மங்கள் நல்லா செய்யச்சு வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியான முன்னேற்றம் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 6ஆம் இடம் அப்படின்ற இடத்துல இருக்குச்சு இந்த செவ்வாயோட சந்திரன் இணைவு அப்படின்றப்போ இது வந்து இவங்களுக்கு எதிரிகளை ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தில் வந்து ஒரு சில குறைபாடுகள் இருக்கும். நல்ல முன்னேற்றம் தான் இந்த இடத்துல இருக்கிறதுன்னு கூட நம்ம சொல்ல யாரையும் எல்லாம் ஜெயிச்சிருவாங்க. மன தைரியம் வலிமை எல்லாமே அதிகமாக இருக்கும். அதனால் எதிரி ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. ஒரு சில வம்பு வழக்கு எதுவாக இவங்களுக்கு வெற்றியே காண்பார்கள் கூட நம்ம சொல்லலாம். ஆனால் இவர்களுக்கு வந்து உடல்நிலை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது அதிக கவனத்தை இவங்க இருக்க வேண்டிய அவசியம் நம்ம சொல்லலாம். ஸோ 7ஆம் இடம் அப்படின்றப்போ ஒரு சில இடத்துல தோஷம் முடியும் நம்ம இது பண்ணாலும் கூட, ஆனால் செவ்வாய் சந்திரன் இணைவு 7ல் இருக்கிறதும் கலத்தத்து மூலிமா அவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். நண்பர்கள் கூட்டாளிகள் கூட நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் கூட நம்ம சொல்லலாம். ஸோ 8ஆம் இடம் அப்படின்றப்போ வந்து இது அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டம், பண வரைவு, ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி இருந்துச்சு நல்ல இன்கம் இந்த மாதிரி இருக்க வரும். தாயார் உடல்நிலையில் ஒரு சில சங்கடங்களை இவங்க சந்திப்பாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். முன்னேற்றங்கள் இருக்கும் ஒரு சில இடத்துல 8லையும் இருக்கிறதும் ஒரு சில பிரச்சனைகள் எதிரிகளை வந்து இவங்க சந்திக்க வேண்டி இருக்கும் கூட நம்ம சில மறைமுக எதிரிகள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த 8ஆம் இடத்துல செவ்வாயோட சந்திரன் இணைவு இருக்கின்றது. 9ஆம் இடம் அப்படியே பாக்கியஸ்தானம். ஸோ இங்கே இருக்கிறது வந்து ஒரு சிறப்பு, நல்ல முன்னேற்றம், முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அவங்களுக்கு. பூர்வீகம், நல்ல சொத்து இதெல்லாம் இருக்குன்னு கூட ஒரு உயரிய சிந்தனைகள் எல்லாமே இருக்குன்னு கூட நான் சொல்லலாம். நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே இருக்கும். சகோதரர்கள்கிட்ட ஒரு சில மனக்கசப்புக்களை இவங்க இந்த இடத்துல சந்திப்பாங்க கூட நம்ம சொல்லலாம், அவங்க சகோதர உறவு வகைகளை. ஸோ 10ஆம் இடம் அப்படின்றப்ப பார்க்கச்சு வந்து இது வந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் நம்ம சொல்லுவோம். 10ல் வந்து செவ்வாய் திக்பலம், தொழிலில் நல்ல முன்னேற்றம், எடுத்த காரியத்தில் வெற்றி, இவங்க வந்து வெற்றி மேல் வெற்றி கூட செய்வாங்கன்னு சொல்லலாம். இவங்களோட கூட்டாளிகள், ஃப்ரெண்ட்ஷிப், பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இவங்க கீழே ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட ஒரு நல்ல உறவு சுமூகமான உறவு வச்சுருப்பாங்க. வச்சு நல்ல முன்னேற்றம் காண்பாங்க. அதே மாதிரி இதில் இந்த 10ல் சந்திரனோட இருக்குது அப்படின்றப்போ வந்து அது நிலராசியாக இருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து பெரிய லேண்ட்லார்டாக கூட இருக்காங்க கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் வந்து அந்த ஒரு இது இருக்குது. அதே மாதிரி வந்து இவங்க விவசாயம் பட்ட இதில் நல்ல பரம்பரை இதில் கூட இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நல்ல சொத்துக்கள் நிறைய சேரும். தொழிலில் நல்ல முன்னேற்றமாக இருக்கும். இவங்க தொழில் சேர்ந்து நல்லா ஜெயிச்சிடும். வியாபாரத்தில் வெளிநாடு, வெளியூர் போகிற அது மாதிரி இதெல்லாம் நல்ல இது இருக்கும். பட் வந்து அது குடும்பத்தில் வந்து ஒரு சில இவங்க வந்து பிஸ்னஸ் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணால குடும்ப விஷயங்களில் ஒரு சில தகராறுகளை வந்து சண்டை சச்சரவுகளை வந்து இவங்க மேலிடமாக பார்க்கறதுலாம் இருக்கிறதுக்கு கூட நம்ம வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். 11ஆம் இடமும் நல்ல இடம், லாபஸ்தானம் தான். ஷேர் மார்க்கெட்டில் இருந்தால் இது ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணச்சே நல்ல லாபங்கள் இதில் கிடைக்கும்னு கூட நம்ம 11ஆம் இடத்துல இருக்கிறதுன்றது ஒரு சிறப்பு, நல்ல நன்மைகள், அதிக விதமான வளர்ச்சிகள்லாம் கூட நிறைய கிடைக்கும்னு சொல்லலாம் இவங்களுக்கு. 12ஆம் இடமும் வந்து பரவாயில்ல, ஓரளவுக்கு இருந்தாலும் நன்மைகள் இருந்தாலும் தீமைகள் ரெண்டும் கலந்தே இருக்கும்னு கூட 12ஆம் இடத்துல இருக்க செவ்வாய்ச்சியோட சந்திரன் இணைவுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த இதில் வர இன்னொரு சூட்சமும் நம்ம இந்த செவ்வாய் சந்திரன் இணைவுன்றது நம்ம பார்க்கணும். ஸோ இந்த செவ்வாய் சந்திரன் இணைவு அப்படின்றது எந்த வீட்டில் இருக்குது, எந்த ராசியோட இருக்குது, எந்த கிரகங்களோட நட்சத்திர சாரங்களில் இருக்குதுன்னு பார்க்கணும். அது சுபர்கள் பார்வையாக இருந்தால் இது அபரிவிதமான வளர்ச்சி, ஒரு முன்னேற்றங்கள், எல்லா விதத்துலேயும் வெற்றி அப்படின்னு கொடி கட்டி பரப்பாக விஐபி சமூகத்தை ஒரு அந்தஸ்து, பேர், புகழ், வளர்ச்சி எல்லாத்துலேயும் நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை, நல்ல தொழில் எல்லாமே ஒரு அமையும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதை வந்து இது அசுபர பார்வை பெற்றோ இல்லை வந்து நீச்சம் பெற்ற இல்லை பகை வீட்டில் இருக்குது அப்படி அந்த மாதிரி நிலையில் இருக்குச்சு இதனுடைய தன்மைகள் மாறுபடும்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த செவ்வாயோட சந்திரன் இணைவு, கிரக இணைவு அப்படின்றது எந்த டிகிரிக்குள்ளே இருக்குது, நான் முன்னாடி சொன்னேன், அஸ்தங்கமாயிருக்கா இல்லை வந்து உங்களுக்கு வந்து இது அஸ்தமனம் தள்ளி போயிருக்கா அப்படின்றது சொல்லலாம். அதில் வந்து ரெண்டுமே வந்து சுபர் பார்வையில் பாபர்கள் வீட்டில் இருக்கா அப்படின்ற இதுவும் வந்து நம்ம பார்த்து மற்ற கிரகநிலைகளோட அமைப்பை பார்த்து இந்த பலன்கள் வந்து மாறுபடும் அப்படின்றது சொல்லி இந்த செவ்வாய் சந்திரன் நினைவோட முதல் பகுதி இன்னையோட முடியுதுன்னு சொல்லி இந்த தலைப்பு இத்தொடர்பில் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.